ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யுமா பெய்யாதான்னு இன்றைக்கி நம்ம வானிலை செய்திக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த காலத்தில் விவசாயிங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்காக ஒரு விவசாயியை சந்தித்து கேட்டப்போ அவர் அருமையான செய்தியை சொன்னார். அவங்க 2 பறவைகளை வச்சு தான் அந்த காலத்தில் மழை வருமா வராதான்னு கணிச்சிருக்காங்க. உதாரணமாக தென்மேற்கு பருவமழை வருமா வராதான்னு சொன்ன பறவை காக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா சித்திரை மாதத்தில் இந்த காக்கா அரச மரத்தில் கூடு கட்டுமா. அப்படி கூடு கட்ட போகும்போது மரத்துக்கு வெளிப்பக்கமாக கட்டுச்சின்னு சொன்னால் அந்த ஆண்டு மழை குறைச்சலாக இருக்குமா. அதையே உள்பக்கமாக கட்டுச்சுன்னா மழை அதிகம் சொன்னாங்க. அதே போல் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் தூக்கணாங்குருவி கூட்டை வச்சு வடகிழக்கு பருவமழையை கணிச்சிருக்காங்க. தூக்கணாங்குருவி கூடு கட்ட போகும்போது அந்த கூட்டினுடைய அடி வாசல் வடக்கு நோக்கி திரும்பி இருந்தால் அந்த வருஷம் மழை குறைச்சல், தெற்கு நோக்கி திரும்பி இருந்தால் மழை அதிகம். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த காலத்து வானிலை அறிவிப்பாளர்களாக நம்ம பறவைகள் தான் இருந்தது.